ஆமை கூட தோத்து போயிரும் போலயே இந்த பாலம் கட்டுறத பார்த்தா பொதுமக்கள் அவதி. நாகப்பட்டினம் மாவட்டத்துல கீழ்வேளூர் கச்சனம் பிரதான சாலையில நடுவே அமைஞ்சிருக்கிறது தான் தேவூர் ஊராட்சி. சுமார் 50க்கும் மேற்பட்ட சுற்றுவட்டார கிராமங்களை ஒன்றிணைக்கக்கூடியது இந்த ஊராட்சி. கீழ்வேளூர் கச்சனம் சாலையில பரபரப்பா இருக்கக்கூடிய ஊராட்சியை சுத்தி அரசு மருத்துவமனை, அரசு உயர்நிலை, மேல்நிலை மற்றும் தனியார் பள்ளிகள், சந்தை அப்படின்னு ஒரு நாளுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் செல்லக்கூடியதா இந்த கடுவையாற்றின் பாலம் அமைஞ்சிருக்குது. இந்த பாலம் கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட பாலம் பழுத பொதுப்பணித்துறை சார்பில் புதிய பாலம் கட்ட 3.25 கோடி மதிப்பீட்டுல 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி துவங்கி இருக்குது. இதனால கீழ்வேளூர்ல இருந்து வர்ற பேருந்து, கனரக வாகனங்கள் எல்லாமே ராதாமங்கலம் இருக்கை கிராமம் வழியா மாற்றுப்பாதையில 7 கிலோமீட்டர் தூரம் சுற்றிதான் வந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில அரசு மருத்துவமனைக்கு போகக்கூடியவங்களுக்கும் நோயாளிகள் மற்றும் பள்ளி மாணவர்கள் போயிட்டு வர்றதுக்காக கடுவையாற்றுல குறுக்கே தற்காலிக பாலம் அமைச்சு தரணும் அப்படின்னு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கிட்ட தொடர் கோரிக்கை எழுந்துட்டு வந்துச்சு. இதனால பொதுமக்கள் நடந்து செல்றதுக்காக தற்காலிக இரும்பு பாலமும் 108 ஆம்புலன்ஸ் மற்றும் பள்ளி வாகனங்கள் போறதுக்காக ஆற்ற அடைச்சு தற்காலிக சாலையும் அமைக்கப்பட்டுச்சு. இதனால போக்குவரத்து நெரிசல் ஏற்படுறதால பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் ரொம்பவே சிரமத்திற்கு ஆளாகிறாங்களா. மேலும் நிரந்தர பால பணிகள் 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி துவங்கிய நிலையில குறைந்த ஆட்களை வச்சு அவ்வப்போ பணிகள் ஆமை வேகத்துல நடந்துட்டு வர்றதால பள்ளி மாணவ மாணவிகள், வியாபாரிகள், விவசாயிகள், பொதுமக்கள் ரொம்பவே சிரமத்திற்கு ஆளாகிட்டு வராங்க. தேவூர் கடைவீதி பகுதியில கூட பல்வேறு கடைகள் வியாபாரம் இல்லாம பூட்டி கிடக்கிறதாகவும் வேதனை தெரிவிச்சிருக்கிறாங்க. எனவே உடனடியாக மாவட்ட நிர்வாகம் பால பணிகளை விரைவா கட்டி முடிக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அந்த ஊர் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளும் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க.